தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்தும் தீவிர பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஆளுநரிடம் தாங்கள் மாட்டிக்கொண்டு விழிப்பதாக கடுமையாக சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்ததும் அவர்களை ஆளுநராக்கி பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக மாற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக விமர்சித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கூட்டணி அரசு இருந்தும் புதுச்சேரியை தனது கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டு மாநில அந்தஸ்து கொடுக்காமல் மத்திய பாஜக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கிறார், நாங்கள் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். காவல்துறையில பதவி காலம் முடிந்ததும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜென்ட்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் 90% மொபைல் போன்கள் தற்பொழுது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். 97% of mobiles are being produced and manufactured in India. மழை வெள்ளத்தின் போது தங்கள் உயிரை துச்சமென நினைத்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய மீனவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி உருக்கமாக கூறினார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னக்காயல் ஊராட்சியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், புன்னக்காயல் கிளை தபால் நிலையத்தை துணை தபால் நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் தொடர்ந்து தங்களோடு பணியாற்ற வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் இருப்பதாகவும் அதனால்தான் தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் கொடநாடு கொலை வழக்கில் தன்னை சேர்த்து விடாதீர்கள் என கேட்டுள்ளதாகவும் கடுமையாக சாடினார். பழனிசாமி மேல எவ்வளவு ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனாலதான் அவர் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட வந்து இந்த கொடநாடு கொலை வழக்குல என்ன சேர்த்துறாதீங்க, என் மேல ஊழல் முறைகேடு வழக்கு எல்லாம் போடுறாதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.